ரீசெண்டா ஒரு படம் ஒண்ணு பார்க்குறேன் கைஸ். ஃபேமிலியோட கண்டிப்பா நம்ம பார்த்தே தீர வேணும் கைஸ். என்ன ஒரு படம்னா பாட்டில் ராஜா. அப்படியே நம்ம வீட்ல நடக்கிற மாரி தான் கைஸ் படத்த அப்படியே எடுத்து வச்சிருக்கானுங்க. ஒரு குடியாரன், அவர்னால ஒரு பொண்டாட்டி, புள்ளைய எவ்வளோ கஷ்டப்படுதுங்க. அவனுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. நம்ம வேலைய நம்ம நல்லா உழைக்கிறது, நல்லா குடிக்கிறது, உழைக்கிறது, நல்லா குடிக்கிறது. இப்படியே தான் கைஸ் இருக்கான். கடைசியில வந்தா ஒய்ஃப் கடைசியில டென்ஷன் ஆயி, அவன ஒரு மறுவாழ்வு மையத்தில சேர்த்து விட்டுரும். கடைசியில பார்த்தா அங்கேயும் அவனால இருக்க முடியாம தப்பிச்சு வந்து வெளியில வரும்போது, மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்கிறான். அதோட பொண்டாட்டி இன்னொருத்தர இழுத்துட்டு ஓடிடுறான். கடைசியில பார்த்தா இவன் மறுபடியும் பொண்டாட்டிய இழுத்துட்டு ஓடுனவன்லாம் மறுபடியும் குடிச்சுக்கிட்டு திரிறான். கடைசியில பார்த்து மனம் திருந்தி ஆமா கடைசியில தண்ணி அடிக்காம கொள்ளாம வந்தானா இல்லையா? அ மது பழக்கத்த விட்டானா இல்லையா ஹீரோ? இதாங்க படம். டேய்! படம் உண்மையிலேயேடா எல்லார் வீட்லயும் நடக்கிற மாரி இது ஒரு படத்த அப்படியே நேர்ல பார்க்குற மாரியே எடுத்து வச்சிருக்கானுங்க கைஸ். கண்டிப்பா நம்ம ஃபேமிலியோட கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும் கைஸ் படத்த. படம் உண்மையில வேற லெவல்ல ஒரு செம்ம மெசேஜ் சொல்லியிருப்பானுங்க கைஸ். குடி குடியே கெடுக்கும். ஜான் விஜய் நடிச்சிருப்பாப்புல கைஸ். ஏய்! அதுல எப்படி சொல்றது? செம்ம சாஃப்ட் கேரக்டரா நடிச்சிருப்பாப்புல கைஸ். அதுல நம்ம ஹீரோவும் சொல்லி ஆகணும். செம்ம ஆக்டிங். படத்துல குடியாரனாவே வாழ்ந்திருப்பாப்புல தலைவன். படம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் கைஸ். டேய்! போய் எந்தெந்த படத்தையோ பார்த்துக்கிருக்கீங்க. இந்த ஒரு படத்த போய் பாருங்கடா டேய். ஓகே கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல